நண்பர்களே வணக்கம். இன்று டிசம்பர் 15 பேங்க் நிஃப்டி நமக்கு ட்ரேட் செய்வதற்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், டே சார்ட்டில் மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்து மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஒன் ஹவர் சார்ட் பார்க்கலாம். பாருங்கள், 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் கவனிங்க, 9ஆம் தேதி ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், அந்த பின்பாரோட ஹையில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அந்த ட்ரெண்ட் லைன், அதாவது அதனோட ஹை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,807.25. ஓகே, அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். நீங்கள் அதை நல்லா கவனித்து பாருங்கள். அந்த இடத்த டச் பண்ணுற போதெல்லாம் ரிவர்சல் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், கேண்டில் சைஸ் பாருங்கள். இப்போது நேற்று வந்து கேண்டில் சைஸ் பாருங்கள், க்ளோஸ் ஆகிற போது ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த 1 ஹவர் கேண்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ கன்சால்டேஷன் நடக்குது. அப்போது இது பிரேக் அவுட் எப்படி மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகி கீழே தான் வந்திருக்கு. கீழே வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரிவர்சல் ஆல்மோஸ்ட் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் வந்து நமக்கு எந்த விதம் இன்சைட் பார் கிடச்சிருக்குது. பாருங்கள், பேங்க் நிஃப்டி 1 ஹவர் சார்ட்டில் இன்சைட் பார் கிடச்சிருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ட்ரேட் பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் பாருங்கள், அழகாக மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்திருக்கு. பாருங்கள், கேண்டிலெல்லாம் பாருங்கள், நெகட்டிவ் கேண்டில்ஸ் எல்லாம் பெரிய பெரிய கேண்டில். ஒன்ஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் அதாவது 11th லோ வரும்போது அது சப்போர்ட் ஜோன். பாருங்கள், 11th லோ வரும்போது இந்த சப்போர்ட் ஜோன், அந்த சப்போர்ட் ஜோன் வரும்போது பாருங்கள் ஒரு பெரிய கேண்டில். அதுக்கு அடுத்தது உள்ள கேண்டில் வந்து பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் கேண்டில். அந்த பாசிட்டிவ் கேண்டிலுக்கு உள்ளே வந்து ஒரு இன்சைட் பார், ஒரு சின்ன நெகட்டிவ் கேண்டில். அதுக்கு அடுத்தது மறுபடியும் உள்ளே ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ரீன் கேண்டில் தான் வந்து நமக்கு மதர் பார். ஸோ ஃபேக்கி செட்டப் அழகாக பின்பார் ஃபார்ம் ஆகிருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னத்த பேங்க் நிஃப்டி வீடியோ பார்த்தீங்கனாலும் தெரியும், ஐடென்டிக்கல் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இதில் பேங்க் நிஃப்டிலையும் ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், ப்ரைஸு இன்னத்த ப்ரைஸ் பாருங்கள். அதே மாதிரி எம்ஏசிடியில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து லோ வைக்கல. ஓகே, அதாவது 11th லோக்கு கீழே வரல. ஆனால் எம்ஏசிடி வந்து 11th லோக்கு கீழே வந்திருக்குது. ஸோ ஒரு மிஸ்மேட்ச் ஆகிருக்குது. அதாவது எம்ஏசிடி டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஏசிடி டைவர்ஜென்ஸ். இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்கி செட்டப். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அங்கே உடனே பை பண்ணியிருக்கலாம். அப்போ எந்த இடம்னா 30,400 அந்த சம்பர், அங்கே 400 அந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே சேஃபர் சைடு, இதுக்கு கீழே வைக்கலாம். பட் சேஃபர் சைடு இதுக்கு கீழே வைக்கலாம். ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் பாருங்கள் ஆல் த வே அப் மேலேயே தான் போயிட்டுருக்குது. ஓகே, 30,400 எது வரையும் போயிருக்குது அப்படின்னா 30,716 உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 80 அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ நமக்கு இப்போ மேலே வந்து நல்லா தெரியுது. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பேங்க் நிஃப்டி நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாருங்கள், இந்த 30,332.40 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா. அதே மாதிரி மேலே பாருங்கள் 30,807, 808 அந்த ரேஞ்சில். ஓகேங்களா. 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பாருங்கள் தெரியும், அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே தான் விளையாண்டுருக்குமா பேங்க் நிஃப்டி. ஸோ எங்கே பிரேக் ஆகும், மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம அடிக்கடி பார்க்குற இன்சைட் பார், ஃபேக்கி செட்டப், அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் ரிஜெக்ஷன், எம்ஏசிடி டைவர்ஜென்ஸ், இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்குறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் அதிகமாக தெர் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அத்தனையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஃபியூ ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கிட்டு அதை வந்து நல்லா மாஸ்டர் ஆகணும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ்
ப்ராக்டிஸ் நல்ல மாஸ்டர் ஆகிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் ட்ரேட் போங்க. லைவ் ட்ரேடில் போகிறபோது ப்ராப்பர் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பயம் இருக்கும். அந்த பயத்தை ஓவர் கம் சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணோன்னே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.